மாயா சந்தியா சீரியல் ஜனவரி 27 நாளைக்கான எபிசோடுக்கான ஒரு ப்ரெடிக்ஷன் ரிவ்யூ தாங்க இந்த வீடியோவில் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். இந்த எபிசோடை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவை மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. உங்களுடைய ஒவ்வொரு லைக்கும் அடுத்தடுத்து வீடியோ போடும் பொழுது எங்களுக்கு கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காகவும் என்கரேஜிங்காகவும் இருக்கும். எபிசோட் எப்படி ஸ்டார்ட் ஆகுதுன்னா, ஃபஸ்ட்டு நம்ம ரகுராமை காமிக்கிறாங்க. ரகுராம் தனாவை கூட்டிக்கிட்டு நேராக அந்த பஞ்சாயத்துக்கு போகிறாரு. அங்கே என்ன நடக்குதுன்னா, புவனேஸ்வரி நேரா ரகுராமை பார்த்து, என்ன ரகுராம், நீ எடுத்த முடிவில் மாத்திக்கிறதுக்காக தான் வீட்டிலே இருந்தியா அப்படின்னு. அப்போ ரகுராம் சொல்கிறாரு, இங்கே பாரு புவனேஸ்வரி, தேவையில்லாமல் பேசாத. நான் எடுத்த முடிவு ஒன்று தான். கதிரும் தனாவும் பிரித்து விடுறதுக்காக தான் நான் இங்கே வந்திருக்கேன். இந்த கொலகாரன் கூட கண்டிப்பாக என் பொண்ணை விட்டுற மாட்டேன் அப்படின்னு சொல்ல, அப்போ புவனேஸ்வரி சொல்கிறாங்க, ரொம்ப நல்ல முடிவு தான் எடுத்திருக்க ரகுராம் அப்படின்னு. இதை நம்ம கதிர் பார்த்துட்டு என்ன நினைக்கிறாருன்னா, இந்த புவனேஸ்வரி கார்த்தி இறந்த வருத்தம் கூட இல்லாம அது எப்படி நானும் தனாவும் பிரியணும்னு மட்டும் கரெக்டா யோசிக்கிறாங்க. கதிருக்கு ஆரம்பத்துலேருந்தே சந்தேகம்தான். பஞ்சாயத்துக்கு வந்ததுலேருந்து யாருக்கும் ஃபோன் பண்ணி அடிக்கடி அந்த புவனேஸ்வரி பேசிக்கிட்டே இருந்தாங்க. இது நம்ம பார்த்ததோட நம்ம கதிருக்கு ரொம்ப டவுட்டு. கண்டிப்பா இவங்க இப்படி பண்றாங்கன்னா இதுக்கு பின்னாடி ஏதோ ஒரு காரணம் இருக்கு அப்படிங்கிறது மட்டும் நம்ம கதிருக்கு தெரிஞ்சு போச்சு. இன்னொரு பக்கம் நம்ம தனா நேரா கதிரை பார்த்துக்கிட்டே மனசுல என்ன யோசிக்கிறாங்கன்னா, கதிர், என்னை தயவு செஞ்சு மன்னிச்சிருங்க. எனக்கு ஒரு வழி தெரியல. நீங்களாவது ஒரு நல்ல பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணிட்டு சந்தோஷமா இருங்க அப்படின்னு நம்ம தானே நினைக்கிறாங்க. இன்னொரு பக்கம் ஒருத்தர் இங்கேருந்து ஓடி வராரு. ஓடி வந்துட்டு, ஐயா, உங்க வீட்டு பொண்ணு மாயாவை ஒரு ரவுடி கடத்திட்டான் அப்படின்னு. இதை கேட்டதோட அங்க உள்ளவங்க எல்லாருமே அதிர்ச்சி ஆகுறாங்க. அப்ப அவர் சொல்றாரு, ஐயா, அவங்க போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்தாங்க ஐயா. அப்ப டக்குன்னு ஒரு 4 ரவுடிங்க மாயா அம்மாவை கடத்திட்டு போயிட்டாங்க. நான் எவ்வளவோ தடுக்கிறதுக்கு முயற்சி பண்ணேன். ஆனா அந்த ரவுடிங்க மாயாமாவை தூக்கிட்டு போயிட்டாங்கய்யா அப்படின்னு. இதை கேட்டதோட அங்க உள்ளவங்க எல்லாருமே அதிர்ச்சி ஆகுறாங்க. அப்ப ரகுராமும் ஷாக் ஆகுறாரு. அப்ப சிவா நேரா ரகுராம பார்த்து, அண்ணா, மாயாவை காணுமாண்ணா, நம்ம போயிட்டு எப்படியாவது கண்டுபிடிக்கணும் அப்படின்னு. அப்ப ரகுராமு சரிவா அப்படின்னு சொல்ல, அப்ப டக்குன்னு புவனேஸ்வரி, ஒரு நிமிஷம் நில்லுங்க அப்படின்னு. அப்ப நம்ம தலைவர்கள் கேக்குறாங்க, என்னம்மா இது, அவ வீட்டு பெண்ணை காணும் அப்படின்னு சொன்னா நீ என்னம்மா இப்படி இருக்க அப்படின்னு. புவனேஸ்வரி சொல்றாங்க, எனக்கு என்னமோ இது எல்லாம் ஒரு நாடகம் அப்படின்னு தோணுது. இந்த காசு வெட்டி போடுறது நடக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக இந்த மாயா இப்படி ஒரு திட்டம் போட்டிருக்காளா? சே, கேட்கவே ரொம்ப அசிங்கமா இருக்கு. என்ன ரகுராம், நீயே இந்த திட்டத்துல உடந்தையா அப்படின்னு. இதை கேட்டதோட தலைவர்கள் சொல்றாங்க, என்னம்மா இது, இவர் பாட்டுக்கும் இங்க இருக்காரு, இவர் மேல இப்படி பழி போடுறீங்க அப்படின்னு. அப்ப புவனேஸ்வரி சொல்றாங்க, யாரை நம்ப முடியுது, எனக்கு என்னமோ ரகுராமோட திட்டம்னு தெரியுது அப்படின்னு. அப்ப ரகுராம் சொல்றாரு, இங்க பாரு புவனேஸ்வரி, எனக்கும் இதுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை. யாரு மாயாவை கடத்தின அப்படிங்கிறது எனக்கு தெரியாது அப்படின்னு. இதை கேட்டதோட புவனேஸ்வரி சொல்றாங்க, சரி, அப்படி நீ இல்லைன்னா இந்த காசு வெட்டி போறது நடக்கக்கூடாது அப்படின்னு ஆரம்பத்திலேருந்து மாயா சொல்லிக்கிட்டு இருந்தாலே, ஒருவேளை அவ இந்த காசு வெட்டி போறது நடக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக இப்படி பண்றாளோ என்னமோ அப்படின்னு. இதை கேட்டதோட ரகுராம் யோசிக்க ஆரம்பிக்கிறாரு. அப்ப நம்ம சிவாரேனா ரகுராம பார்த்து, என்னன்னா இப்படி யோசிக்கிறீங்க, அவங்க இப்படி சொல்றாங்க அப்படிங்கிறதுக்காக நம்ம பொண்ணு இப்படி பண்ணுவாளா அண்ணா, மாயாவுக்கு என்ன ஆச்சுன்னே தெரியல, நம்ம போயிட்டு மாயாவை காப்பாத்தணும், வாங்கண்ணா அப்படின்னு. ஆனா ரகுராம் டக்குன்னு நிக்கிறாரு. இதை பார்த்ததோட சிவா ரொம்ப அதிர்ச்சி ஆகுறாரு. அப்ப தலைவர்கள் சொல்றாங்க, ஐயா, இவங்க சொல்றாங்க அப்படிங்கிறதுக்காக உங்க பொண்ணை தேடாம விட்டுறாதீங்க, வாங்க போகலாம், இதை கூட அப்புறம் வச்சுக்கலாம் அப்படின்னு. அப்ப புவனேஸ்வரி சொல்றாங்க, இல்ல, நடந்தே ஆகணும் அப்படின்னு. அப்ப நம்ம பசுபதி சொல்றாரு, நீங்க எல்லாரும் சேர்ந்து நாடகம் போடுறீங்க அப்படின்னு நல்லாவே தெரியுது. தனாவையும் கதிரையும் பிரிக்க கூடாது அப்படிங்கிறதுக்காக எல்லாரும் சேர்ந்து நாடகம் போடுறீங்க. இந்த ரகுராம் கொடுத்த வாக்க எப்படி காப்பாற்ற போறது கிடையாது. அதனால இப்படி சொல்லி தப்பிச்சிடலாம் அப்படின்ட்டு இப்படி ஒரு திட்டத்தை போட்டிருக்கான் அப்படின்னு. இது கேட்டதோட நம்ம ரகுராம் சொல்றாரு, புவனேஸ்வரி நிறுத்து, நான் போயிட்டு மாயாவை கண்டுபிடிச்சிட்டு வந்த உடனே கண்டிப்பா காசை வெட்டி போட்டு தனாவையும் கதிரையும் பிரிச்சிருவேன், நான் உங்க எல்லாருக்கும் கொடுக்குற வாக்கு அப்படின்னு சொல்லிட்டு ரகுராம் அந்த இடத்துல இருந்து கிளம்புறாரு. இதை பார்த்ததோட நம்ம கதிருக்கு ரொம்ப அதிர்ச்சி. கண்டிப்பா மாயா கடத்தப்பட்டிருக்கா அப்படின்னா இந்த புவனேஸ்வரி தான் காரணமா இருக்கும் அப்படின்னு. கதிர் நேரா புவனேஸ்வரி கிட்ட போயிட்டு, இங்க பாரு, மாயாவை நீங்க தானே கடத்துனீங்க, எங்க மாயா வந்துட்டு என்னையும் தனாவையும் பிரிக்கிறத ஸ்டாப் பண்ணிடுவாளோ அப்படின்னு நினைச்சு பயந்து தானே நீங்க மாயாவை கடத்திருக்கீங்க அப்படின்னு. இது கேட்டதோட புவனேஸ்வரி நேரா கதிரை பார்த்து, ஏய், தேவையில்லாம நீ என்னடா என்கிட்ட புலம்பிக்கிட்டு இருக்க அப்படின்னு. அப்ப கதிர் சொல்றாரு, நீ தான் கண்டிப்பா அந்த நாவை
மாயாவை கடத்தியிருப்ப அப்படின்னு எனக்கு நல்லா தெரியும். மரியாதையா சொல்லு, அவளை எங்க வச்சிருக்க அப்படின்னு. அப்ப புவனேஸ்வரர் சொல்றாங்க, ஹேய், பைத்தியம் மாதிரி புலம்பாம ஓடாங்கிட்டு, தனாவை பிரிய போறோம் அப்படின்னு பைத்தியமாகிட்ட போல அப்படின்னு. அப்ப கதிர் நேரா புவனேஸ்வரிய பார்த்து, மாயா காணாம போனதுக்கு நீதான் காரணமா இருப்ப அப்படின்னு எனக்கு நல்லா தெரியும். நீ அடிக்கடி போயிட்டு ரகசியமா போன் பேசினப்பயே நான் சந்தேகப்பட்டேன். கண்டிப்பா நீதான் காரணமா இருப்ப அப்படின்னு உனக்கு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கதர் நேரா ஸ்டேஷனுக்கு கிளம்புறாரு. அதே நேரத்துல நம்ம தனா இதையெல்லாம் பார்த்துட்டு அதிர்ச்சி ஆகுறாங்க. நம்ம தனா நேரா கதிர் கிட்ட, கதிர் நானும் வரேன் அப்படின்னு சொல்ல, அப்ப கதிர் நேரா தனா கிட்ட, தனா நீ மட்டும் என் கூட வந்தீன்னா கண்டிப்பா உங்க அப்பா ரொம்ப கோவப்படுவாரு. நீ உங்க அப்பா கூட போ, நான் எப்படியாவது மாயாவை கண்டுபிடிச்சு கூட்டிட்டு வந்துடுறேன் அப்படின்னு. இன்னொரு பக்கம் ரகுராமும் சிவாவும் சேர்ந்து மாயாவை தேட போறாங்க. இன்னொரு பக்கம் தனா நேரா வீட்டுக்கு போறாங்க. இன்னொரு பக்கம் நம்ம கதிர் நேரா போலீஸ் ஸ்டேஷன் போறாரு. அங்க போயிட்டு நேரா குருவரனை பாக்குறாங்க. நம்ம ஜானகியே இருக்காங்க. நம்ம கதிர் ஓடி போய் ஜானகியை பார்த்து, அத்தை மாயாவை காணுத்த அப்படின்னு சொன்னதோட ரொம்ப அதிர்ச்சி ஆகுறாங்க ஜானகி. என்னப்பா சொல்ற அப்படின்னு. அப்ப கதிர் சொல்றாரு, ஆமத்த, மாயா எங்க போனான்னே தெரியல. எனக்கு என்னமோ அந்த புவனேஸ்வரி தான் கடத்திருப்பாளோன்னு தோறுது. எங்க இந்த காசு வெட்டி போடுறத மாயா தடுத்துருவாளோ அப்படின்னு பயந்து அந்த புவனேஸ்வரி அந்த மாயாவை கடத்திட்டா அப்படின்னு. அப்ப குருவரன் வராரு. குருவரன் வந்துட்டு, கதிர் என்னாச்சு அப்படின்னு சொல்ல, அப்ப கதிர் நடந்ததை சொல்றாரு. இதை கேட்டதோட குருவரன் சொல்றாரு, இது ஒரு கிட்னாப் கேஸ், சோ நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்ல, அப்ப நம்ம கதிர் சொல்றாரு, அவளை அந்த மகளிர் போலீஸ் ஸ்டேஷன் கிட்டதான் கடத்திருக்காங்க, அங்க போய் பார்ப்போம் அப்படின்னு சொல்ல, இது கேட்டதோட குருவரனும் நேரா அந்த இடத்துக்கு போறாங்க. அங்க போயிட்டு நேரா பாக்குறாங்க. பார்த்தா அந்த இடத்துல நம்ம மாயாவை எந்த இடத்துலயுமே காணும். கடத்திட்டு போனதுக்கான அடையாளமும் காணும். அப்ப அவர் சொல்றாரு, ஐயா இந்த பக்கம் தான் போனாங்க, இந்த பக்கத்துல ஒரே ஒரு ரோடு தான் இருக்கு, இந்த பக்கமா போய் பாத்தீங்கன்னா கண்டிப்பா மாயம் இடத்த காப்பாத்திடலாம் அப்படின்னு. உடனே எல்லாரும் அந்த பக்கமா போறாங்க. அந்த பக்கமா போய் பார்த்தா கரெக்டா ஒரு ரோடு போகுது. அந்த ரோட்ல நிறைய வளையல் எல்லாம் உடஞ்சு கிடக்கு. இதை பார்த்ததோட நம்ம கதிர் சொல்றாரு, இங்க நிறைய வளையல் உடைஞ்சு கிடக்கு பாருங்க, மாய நம்மளுக்கு தடயத்தை விட்டுட்டு போயிருக்கா அப்படின்னு சொல்ல, இதை கேட்ட குருவரனும் சரி அப்படின்னு சொல்லிட்டு அது பின்னாடியும் போறாங்க. நேரா அங்க போய் பார்த்தா மாயாவை கட்டி போட்டிருக்காங்க. அப்ப குருவரனும் நம்ம கதிரும் போயிட்டு அங்க உள்ள ரவுடிகளை அடிச்சு போட்டுட்டு மாயாவை காப்பாத்துறாங்க. மாய நேரா கதிர்கிட்ட, கதிர் என்னாச்சு, அந்த காசு வெட்டி போட்டுட்டாங்களா, உன்னையும் தனாவையும் பிரிச்சுட்டாங்களா அப்படின்னு. அப்ப கதிர் சொல்றாரு, இல்ல மாயா, நீ காணாம போயிட்டா அப்படின்னு ஒருத்தர் பஞ்சாயத்துல வந்து சொன்னதோட அந்த பஞ்சாயத்தை தள்ளி வச்சுட்டாங்க அப்படின்னு. இது கேட்டதோட ரொம்ப ஷாக் ஆகுறாங்க நம்ம மாயா. அப்ப மாய நேர கதிர்கிட்ட, கதிர் எப்பயாவது உன் முடிவை மாத்திக்க அப்படின்னு. அப்ப கதிர் சொல்றாரு, இதுல எந்தவித மாற்றமும் இல்லை அப்படின்னு. அப்ப மாயா சொல்றாங்க, சரிவா நான் பாத்துக்கிறேன் அப்படின்ட்டு எல்லாருமே சேர்ந்து நேரா அந்த பஞ்சாயத்துக்கு போறாங்க. அப்ப நம்ம மாயாவும் நேரா போறாங்க. அங்க போனதோட மாயா வந்துட்டு நேரா குருவரன்ட்ட, குருவரன் என்னை தயவு செஞ்சு மன்னிச்சிருங்க, நான் பெரியப்பா மேல கேஸ் கொடுக்க போறேன் அப்படின்னு. குருவரன் கேக்குறாரு, இது நீங்க ஆரம்பத்துல சொன்னதுதான், நீங்க செய்யறது சரியா அப்படின்னு. மாயா சொல்றாங்க, எனக்கு வேற வழி தெரியல, நான் இதை செஞ்சுதான் ஆகணும், இல்லைன்னா நம்ம தனாவையும் கதிரையும் பிரிச்சிருவாங்க, கண்டிப்பா பெரியப்பாவுக்கு இதனால என் மேல ரொம்ப கோவம் வரும் அப்படின்னு எனக்கு தெரியும், ஆனா எனக்கு வேற வழி தெரியல, இதை பண்ணிதான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு மாயா நேரா மகளிர் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போறாங்க. அங்க போயிட்டு நேரா அவங்க கிட்ட கேஸ் கொடுக்குறாங்க. இன்னொரு பக்கம் நம்ம கதிர் வந்ததோட ரகுராம் எல்லாருமே சேர்ந்து மறுபடியும் பஞ்சாயத்துக்கு கூடுறாங்க. புவனேஸ்வரி சொல்றாங்க, இது எல்லாமே உங்களோட திட்டம் அப்படின்னு எனக்கு நல்லா தெரிஞ்சு போச்சு அப்படின்னு. அப்ப கதிர் சொல்றாரு, இங்க பாருங்க புவனேஸ்வரி, நீங்க தான் மாயாவை கடத்துனீங்க அப்படிங்கிறது உங்களுக்கு நல்லா தெரியும், தேவையில்லாம ஏதாவது சொல்லி தப்பிக்கலாம்னு பாக்காதீங்க அப்படின்னு. அப்ப புவனேஸ்வரி சொல்றாங்க, நான் மாயாவை கடத்தினானா, நான் எதுக்கு மாயாவை கடத்தணும், தேவையில்லாம நீங்க பேசாதீங்க அப்படின்னு. அதே நேரத்துல கதிர் சொல்றாரு, இங்க பாருங்க, மாயா இங்க வந்தா இந்த சடங்கை நிப்பாட்டிடுவா அப்படின்னு பயந்துதான் மாயா இங்க வரவிடாம இருக்கிறதுக்காக நீங்க இப்படிப்பட்ட ஒரு காரியத்தை பண்ணிருக்கீங்க. போலீஸ் கண்டிப்பா இன்னும் கொஞ்ச நேரத்துல யார் இப்படி பண்ண அப்படிங்கறத கண்டுபிடிச்சு உங்களை கைது பண்ண வருவாங்க, இருங்க அப்படின்னு. அதே நேரத்துல புவனேஸ்வரி சொல்றாங்க, அதையும் பார்க்கலாம் அப்படின்னு. அதே நேரத்துல நம்ம புவனேஸ்வரி நேரா கதிரை பார்த்து, என்ன திசை திருப்பி வர்றதுக்காக இப்படி சொல்லிக்கிட்டு இருக்கியா, இங்க பாருங்க, இந்த கதிரையும் தனாவையும் பிரிச்சு விடுங்க அப்படின்னு. அப்ப நம்ம ரகுராம் சொல்றாரு, இங்க பாருங்க, நான் எடுத்த முடிவு ஒண்ணுதான், இவங்க 2 பேரையும் பிரிச்சு விடுங்க அப்படின்னு. அதே நேரத்துல மகளிர் போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து நம்ம மாயாவும் ஒரு 4 பெண் போலீஸும் வராங்க. அவங்க வந்ததோட நம்ம ரகுராம் அவங்கள பார்த்துட்டு அதிர்ச்சி ஆகுறாரு. அப்ப அங்க உள்ளவங்க எல்லாருமே ஷாக் ஆகுறாங்க.
போலீஸ் சொந்தத்தோட புவனேஸ்வரி நினைக்கிறாங்க நம்மளை தான் கைது பண்ண வராங்க போல, நம்ம பண்ணது தெரிஞ்சிருச்சு போல அப்படின்னு புவனேஸ்வரி பயப்பட, அப்ப அங்க வந்துட்டு என்ன சார் நடக்குதுங்க அப்படின்னு கேட்க, அப்ப தலைவர்கள் சொல்றாங்க, இங்க பாருமா, இது ஊர் வழக்கம், நீங்க இங்க வரக்கூடாது, அதிகாரிகள்லாம் இங்க இடம் கிடையாது அப்படின்னு. அப்ப போலீஸ் சொல்றாங்க, இங்க பாருங்க, தேவையில்லாம இந்த மாதிரி வேலையெல்லாம் பண்ணாதீங்க, விருப்பம் இல்லாத விருப்பத்தோட சேர்ந்து வாழணும் அப்படிங்கிற 2 பேரை நீங்க எல்லாரும் சேர்ந்து பிரிச்சு வைக்க பாக்குறீங்க, உங்களை கைது பண்றதுக்காக வந்திருக்கோம் அப்படின்னு. அப்ப அவங்க கேக்குறாங்க, இங்க பாருமா, யாரை கைது பண்ண வந்திருக்க அப்படின்னு. அப்ப அந்த பெண் போலீஸ் சொல்றாங்க, ரகுராம கைது பண்ண வந்திருக்கோம் அப்படின்னு. இதை கேட்டதோட ரொம்ப அதிர்ச்சி ஆகுறாங்க அங்க உள்ளவங்க எல்லாருமே. அப்ப புவனேஸ்வரி நேரா பெண் போலீஸை பார்த்து, இங்க பாருமா, யாரு வந்துட்டு ரகுராம் மேல கேஸ் கொடுத்தது, இவங்க 2 பேருமே பிடிக்கல அப்படின்னு சொல்லிதான் பிரிய போறாங்க, பெரியவங்களா முடிவு பண்ணி 2 பேரையும் பிரிச்சு வைக்க போறோம் அப்படின்னு. அப்ப பெண் போலீஸ் சொல்றாங்க, இங்க பாருங்க, கதிருக்கு தனா கூட சேர்ந்து வாழ விருப்பம்தான், தனாவுக்கும் கதிர் கூட சேர்ந்து வாழ விருப்பம்தான். அப்படி விருப்பம் இல்லைன்னாலும் அவங்க 2 பேரும் 1 வருஷம் சேர்ந்து வாழணும், அப்படி வாழ்ந்த பிறகுதான் அவங்களுக்கு வாரத்து கொடுக்கறதுக்கு சட்டப்படி அப்ரூவ் கொடுப்பாங்க, அது வரைக்கும் அவங்க 2 பேரும் ஒரே வீட்டுல வாழ்ந்துதான் ஆகணும், நீங்க தேவையில்லாம இப்படி முடிவெடுக்கிறதுக்கு யாரும் உங்களுக்கு உரிமை கொடுத்தது அப்படின்னு. இது கேட்டதோட சிவா நேரா போலீஸை பார்த்து, இங்க பாருங்க, அண்ணன் மேல யாரு கேஸ் கொடுத்தது அப்படின்னு. அப்ப அவங்க சொல்றாங்க, மாயா அப்படின்னு. அப்ப மாயா அந்த இடத்துல வந்து நிக்கிறாங்க. மாயாவை பார்த்ததோட ரகுராம் ரொம்ப அதிர்ச்சி ஆகுறாரு. அப்ப புவனேஸ்வரி செம்ம ஷாக் ஆகுறாங்க. புவனேஸ்வரி நேரா மாயாவை பார்த்து, என்ன மாயா, திசை திருப்பி விடுறதுக்காக இப்படி எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கியா அப்படின்னு. மாயா சொல்றாங்க, இங்க பாருங்க, தேவையில்லாம எங்க குடும்ப விஷயத்துல தலையிடாதீங்க, 2 பேரையும் பிரிச்சு விடணும் அப்படின்னு நினைச்சது எங்க பெரியப்பா தான், அதனால அவர் மேல நான் கேஸ் கொடுத்திருக்கேன், நீங்க இடையில வந்து பேசுறதுக்கு உங்களுக்கு யாரும் உரிமை கொடுக்கல, மரியாதை இந்த இடத்த விட்டு போங்க அப்படின்னு. இது கேட்டதோட புவனேஸ்வரி நேரா ரகுராம பார்த்து, ரகுராம், உன் குடும்பமானோ மொத்தத்தையும் இந்த மாயா வாங்கிட்டான், சொந்த அப்பா மேலேயே கேஸ் கொடுத்திருக்கான்னா இவ சாதாரண ஆள் கிடையாது அப்படின்னு. அப்ப சிவா நேரா மாயாவை பார்த்து, மாயா, என்ன மாயா பண்ற, தனாவையும் கதிரையும் சேர்த்து வைக்கிறதுக்கு வேற ஏதாவது ஒரு முடிவெடுக்கலாம், அதுக்காக இப்படி உன் பெரியப்பா மேலேயே கேஸ் போடுவியாமா அப்படின்னு. அப்ப மாயா சொல்றாங்க, இங்க பாருங்க சிவாச்சித்தப்பா, எனக்கு வேற வழியே தெரியல, பெரியப்பா கிட்ட நான் எவ்வளவோ எடுத்து சொல்லி பார்த்தேன், ஆனா அவரு கொஞ்சம் கூட கேட்க மாட்டேங்கிறாரு, ரொம்ப பிடிவாதமா இருக்காரு, அதுக்காக தான் நான் இப்படிப்பட்ட ஒரு முடிவு எடுத்துட்டேன் அப்படின்னு. அப்ப தனா நேரா மாயாவை பார்த்து, மாயா, எதுக்காக இப்படி பண்ற, அப்பா ரொம்ப பாவம் அப்படின்னு. அப்ப மாய நேரா தனாவை பார்த்து, தனா, நீ அமைதியா இரு, உன்னோட நல்ல வாழ்க்கைக்காக தான் நான் இப்படி பண்றேன் அப்படின்னு. இது கேட்டதோட தனா நேரா மாயாவை பார்த்து, அப்பாவை ஜெயிலுக்கு அனுப்பணும்னு நினைக்கிறியே, நீயா நல்ல முடிவு எடுக்கிற அப்படின்னு. அப்ப மாயா சொல்றாங்க, இங்க பாரு தனா, நீயாவும் உன் வாழ்க்கைக்கு ஒரு நல்ல முடிவு எடுக்க மாட்டேன், அடுத்தவங்களையும் ஒரு நல்ல முடிவு எடுக்க விட மாட்டேன், அதனாலதான் நான் இப்படிப்பட்ட ஒரு முடிவு எடுத்திருக்கேன், இங்க பாரு, உன் வாழ்க்கையை காப்பாத்தணும் அப்படின்னா எனக்கு வேற வழி தெரியல, இங்க பாருங்க மேடம், இவரு தனாவுக்கு விருப்பம் இருந்தோம், இவரை 2 பேரையும் பிரிச்சு வைக்கணும் அப்படின்னு நினைக்கிறாரு, நீங்க இவரை கைது பண்ணுங்க அப்படின்னு. அப்ப போலீஸ் நேரா ரகுராம் பக்கத்துல போயிட்டு, இங்க பாருங்க சார், இந்த குற்றத்துக்காக உங்களை கைது பண்றோம் அப்படின்னு ரகுராமோட கையில விலங்கு போடுறாங்க. இதை பார்த்ததோட புவனேஸ்வரி நேரா ரகுராம பார்த்து, என்ன ரகுராம், மாயாவுக்காக எவ்வளவோ வரிச்சு கட்டி வக்காலத்து பேசின, அவளை தத்தெடுத்துக்கிட்ட, கடைசியில பாத்தியா, அவளோட புத்திய காமிச்சிட்டா, உங்க குடும்பத்தையே அழிக்கிறதுக்காக தான் அவ அமெரிக்காவில இருந்து வந்திருக்கா, ஆரம்பத்துல இருந்து அவளை பத்தி உன் குடும்பத்துல உள்ளவங்களும் நானும் எச்சரிச்சுக்கிட்டே இருந்தேன், ஆனா கொஞ்சம் கூட கேட்கல, இப்ப பாத்தியா, அவ பழி வாங்கிட்டா அப்படின்னு. இதை கேட்டதோட ரகுராம் நேரா மாயாவை பார்த்து முறைக்க. அப்ப மாய நேரா புவனேஸ்வரியை பார்த்து, இங்க பாரு புவனேஸ்வரி, நடக்கிற பிரச்சனை எல்லாத்துக்குமே காரணம் நீதான் அப்படின்னு எனக்கு நல்லாவே தெரியும், அது என்ன அப்படிங்கிறத நான் கூடிய சீக்கிரம் கண்டுபிடிச்சு பெரியப்பா கிட்ட நிரூபிச்சு நான் கண்டிப்பா இந்த குடும்பத்தை மறுபடியும் ஒண்ணு சேர்ப்பேன் அப்படின்னு. அப்ப புவனேஸ்வரி சொல்றாங்க, இந்த குடும்பம் அழிகிறத நான் வேடிக்கை தாண்டி பார்க்க போறேன் அப்படின்னு. அப்ப மாய நேரா புவனேஸ்வரி கிட்ட, இனிமே இந்த குடும்பத்தை உன்னால ஒண்ணு பண்ண முடியாதுரி அப்படின்னு. இன்னொரு பக்கம் நம்ம ரகுராம போலீஸ் கைது பண்ணி கூட்டிட்டு போறாங்க. இதை பார்த்துட்டு நம்ம தனா சொல்றாங்க, மாயா, ஏன் இப்படிப்பட்ட ஒரு காரியத்தை பண்ண, ஏன் மாயா இப்படி பண்ண அப்படின்னு. அப்ப மாயா சொல்றாங்க, என்ன மன்னிச்சிருதனா, எனக்கு வேற வழி தெரியல, நீயும் உன்னோட ஒப்பீனியனை சொல்ல மாட்டேன், கதிர் கூட சேர்ந்து வாழ்றேன் அப்படின்னு நீ ஒத்துக்க மாட்டேன், அதனாலதான் உன் வாழ்க்கைக்காக நான் முடிவெடுக்கிற மாதிரி ஆகிருச்சு, பெரியம்மா இன்னைக்கு ஜெயில இருக்காங்கன்னா அதுக்கு முழு காரணமே உனக்காகத்தான், உனக்கு நல்லாவே தெரியும், ஆனா நீ பாட்டுக்கும் பெரியம்மாவை பத்தி யோசிக்காம நீ இப்படிப்பட்ட ஒரு காரியத்தை பண்ற, இங்க பாரு, நான் விட மாட்டேன், உங்க 2 பேரையும் பிரிய விட மாட்டேன் அப்படின்னு தனாட்ட மாயா சொல்ல. மாயா வந்துட்டு நேரா தனாவை பார்த்து, இங்க பாரு, நான் பெரியம்மா போய் பாக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு நேரா கிளம்புறாங்க. அப்ப தனா நினைக்கிறாங்க, மாயா எதுக்காக இப்படிப்பட்ட ஒரு காரியத்தை பண்ண அப்படின்னு வீட்டுக்கு போறாங்க. இன்னொரு பக்கம் மாய நேரா ஜானகியை போய் பாக்குறாங்க.
ஜானகி நேராக மாயாவை பார்த்து, மாயா என்னாச்சு மாயா, தனாவையும் கதிரையும் பிரிச்சுட்டாங்களா அப்படின்னு. அப்போ மாயா சொல்கிறாங்க, நான் பிரிய விடலை, அவங்க 2 பேரும் இனிமே யாராலையும் பிரிக்க முடியாது அப்படின்னு. இது கேட்டதோட ரொம்ப அதிர்ச்சி ஆகுறாங்க ஜானகி. சொல்லு மாயா, என்ன பண்ண அப்படின்னு. மாயா சொல்கிறாங்க, பெரியம்மா என்னை மன்னிச்சிடுங்க, நான் ரொம்ப பெரிய ஒரு தப்பான விஷயத்த பண்ணிட்டேன், இதனால கண்டிப்பா பெரியப்பா என்னை மன்னிக்கவே மாட்டாரு அப்படின்னு. அப்ப ஜானகி கேக்குறாங்க, அப்படி என்ன பண்ண அப்படின்னு. அப்ப மாயா சொல்றாங்க, பெரியப்பா மேல மகளிர் போலீஸ் நிலையத்துல கேஸ் கொடுத்துட்டேன் அப்படின்னு. இது கேட்டதோட ஜானகி ரொம்ப அதிர்ச்சி ஆகுறாங்க. ஐயோ மாயா, என்ன காரியம் பண்ணியிருக்க அப்படின்னு. மாயா சொல்றாங்க, எனக்கு வேற வழி தெரியல பெரியம்மா, பெரியப்பா கிட்டையும் எடுத்து சொல்லி பார்த்தேன், அவர் கேட்கல, தனா கிட்டையும் சொல்லி பார்த்தேன், தனாவும் கேட்கல, கதிரையும் கெஞ்சு பார்த்தேன், கதிரும் கேட்கல, இவங்க 3 பேருமே இப்படி பிடிவாதமா இருந்தா எனக்கு வேற வழி தெரியல, அதனாலதான் நான் இப்படிப்பட்ட ஒரு வேலையை பண்ணிட்டேன், என்னை மன்னிச்சிருங்க பெரியம்மா அப்படின்னு. அப்ப ஜானகி சொல்றாங்க, இங்க பாரு மாயா, அவர் எப்படியும் வெளியில வந்துருவாரு, ஆனா அவருக்கு கோபம் இன்னுமே அதிகரிச்சிருக்குமே, நான் என்ன பண்ணுவேன் அப்படின்ட்டு ரொம்ப கவலைப்படுறாங்க ஜானகி. இன்னொரு பக்கம் நம்ம புவனேஸ்வரி கூட்டத்தை காமிக்கிறாங்க. புவனேஸ்வரி சரியான கோவத்துல வீட்டுக்கு போறாங்க. அங்க போயிட்டு இருக்கிற பொருள் எல்லாத்தையுமே போட்டு உடைக்கிறாங்க. அப்ப கார்த்தி சத்தம் கேட்டு இங்கேருந்து வராரு. வந்துட்டு நேரா புவனேஸ்வரியை பார்த்து, அத்தை என்னாச்சு, அந்த கதிரையும் தனாவையும் பிரிச்சாச்சுல அப்படின்னு. அப்ப புவனேஸ்வரி சொல்றாங்க, எங்க அந்த மாயா இடையில புகுந்துட்டா அப்படின்னு. அப்ப கார்த்தி கேக்குறாரு, ஏன்த்த என்னாச்சு, அவ என்ன பண்ணா அப்படின்னு. அப்ப புவனேஸ்வரி சொல்றாங்க, அவங்க 2 பேரும் பிரியக்கூடாது அப்படின்னு போலீஸை கூட்டிட்டு வந்துட்டு ரகுராம் மேலே கேஸ் கொடுத்து ரகுராமையே கைது பண்ண வச்சுட்டா அப்படின்னு. இது கேட்டதோட கார்த்தி சொல்றாரு, அத்தை இதுவும் ஒரு வகையில நல்லது தானே, இன்னரும் மாயா மேல உள்ள கோவம் ரகுராம்க்கு இன்னும் அதிகரிச்சிருக்கும், கண்டிப்பா மாயாவை இனிமே வீட்டுக்குள்ள விட மாட்டாங்க அப்படின்னு. அப்ப புவனேஸ்வரி சொல்றாங்க, அதுவும் சரிதான், ஜானகி ஸ்டேஷனுக்கு போயிட்டா, மாயா ரகுராம் மேல கேஸ் கொடுத்துட்டா, அந்த வீட்டுல எல்லாருமே ஒவ்வொரு பக்கமா இருக்கிறது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு, இப்ப ரொம்ப நிம்மதியா இருக்கிற மாதிரி இருக்கு அப்படின்னு. இது கேட்டதோட நம்ம கார்த்தி சொல்றாரு, அத்தை நீங்க கவலைப்படாதீங்க, இனிமே அந்த குடும்பத்துல உள்ள ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு திசையா போயிருவாங்க அப்படின்னு. அப்ப ஜானகி சொல்றாங்க, இல்ல எனக்கு என்ன கவலை, புவனேஸ்வரி சொல்றாங்க, எனக்கு என்ன கவலைன்னா அந்த தனாவையும் கதிரையும் பிரிச்சு வைக்கிறதுக்காக பஞ்சாயத்துக்கு போயிருந்தேன், ஆனா அவங்க 2 பேரையுமே பிரிக்க விட முடியாதபடி அந்த மாயா பண்ணிட்டாலே, அதான் எனக்கு கோவமா இருக்கு அப்படின்னு. அப்ப கார்த்தி சொல்றாரு, விடுங்கத்த அது அப்புறம் பாத்துக்கலாம், ஆனா அந்த குடும்பம் இப்ப சுக்குநூறா உடைஞ்சிட்டு இல்ல, அது போதும், இனிமே அந்த மாயாவை வீட்டுக்குள்ளேயே அனுமதிக்க மாட்டாங்க அப்படின்னு. இது கேட்டதோட புவனேஸ்வரி சொல்றாங்க, ஆமா கார்த்திக், ஆனா ஒரு விஷயம், நீ மட்டும் வெளியில வராத, அந்த கதிருக்கு நம்ம மேல கொஞ்சம் சந்தேகம் வந்துருச்சு, கண்டிப்பா அந்த சந்தேகத்தை கிளியர் பண்ணிக்கிறதுக்காக இங்க வரத்துக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு, எதுக்கும் நீ கொஞ்சம் பாதுகாப்பா இருந்துக்கோ அப்படின்னு. இது கேட்ட கார்த்தியும் சரித்தேன் நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்றாங்க. இன்னொரு பக்கம் நம்ம கதர் நேரா மாயாவை பாக்குறாங்க. மாயாவை பார்த்து, இங்க பாரு மாயா, எனக்கு என்னமோ அந்த புவனேஸ்வரி மேல சந்தேகமா இருக்கு, நீங்க தான் சொல்றீங்க கார்த்திய கொலை பண்ணிட்டோம் அப்படின்னு, ஆனா புவனேஸ்வரிய பார்த்தா கார்த்தியை பறி கொடுத்தவ மாதிரி தெரியல, எனக்கு என்னமோ அதுக்கு பின்னாடி வேற ஏதோ காரணம் இருக்குன்னு தோணுது அப்படின்னு நம்ம கதிர் அவரோட சந்தேகத்தை சொல்றாரு. ஸோ இந்த ப்ரெடிக்ஷன் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் உள்ள பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆல்ல செட் பண்ணிக்கோங்க, அப்போதாங்க புது புது வீடியோ போடும் பொழுது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.